ஜப்பானிய நாட்டில் டோக்கியோ நகரத்தில் ஒரு தொடர்வண்டி நிலையத்திற்கு முன்பாக ஒரு நாய்க்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த நாய்க்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது? அந்த நாயின் பெயர் ஹச்சிகோ. இந்த ஹச்சிகோ நாய்க்கு சிலை வைக்கப்பட்டிருப்பதன் காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு பின்பாக செல்ல வேண்டும். இந்த நாய்க்கு ஒரு உரிமையாளர் இருந்தார். அவர் பெயர் யூனோ. இவர் அந்த நாயை எடுத்து வளர்த்து வந்தவர். இவர் ஒரு பேராசிரியராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் இவர் அந்த டோக்கியோ நகரத்தின் ரயில் நிலையத்திற்கு வந்து அவர் வேலை செய்யும் இடத்திற்கு போவது வழக்கம். இந்த நாய் ஒவ்வொரு நாளும் அவரை கொண்டு வந்து விடுவதும், மாலை வேளையில் அவர் எப்பொழுது திரும்பி வருகின்றாரோ அப்பொழுது அவரை திரும்பி வந்து கூட்டி போவதுமாக ஒரு வழக்கம் இருந்தது. இதை நிறைய மக்கள் கவனித்து வந்தார்கள். ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், இந்த யூனோ வேலைக்கு சென்றார். வேலைக்கு சென்ற இடத்திலேயே மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அங்கேயே இறந்தும் போனார். இறந்தவரை அப்படியே கொண்டு போய் அவருடைய சொந்த ஊரில் அடக்கம் செய்து விட்டார்கள். ஆனால் இந்த நாய்க்கு அது தெரியாது. ஒவ்வொரு நாளும் இந்த நாய் மாலையில் அந்த ரயில் வரும் நேரத்தில் சரியாக வந்திருக்கும் ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும். என் முதலாளி வந்துவிட மாட்டாரா, என் முதலாளி வந்துவிட மாட்டாரா என்று பார்த்து கொண்டே இருக்கும். யாரும் வரமாட்டார்கள். இது திரும்பவும் போய்விடும். மறுநாளும் வரும், திரும்பவும் போய்விடும். அதற்கு மறுநாளும் வரும், தினமும் வரும். தினமும் எல்லோரும் முகத்தையும் பார்க்கும். அதே ஏமாற்றம் திரும்ப போய்விடும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, மாறாக 9 வருடங்கள் 6 மாதங்கள் 23 நாட்கள் இந்த நாய் தன் முதலாளியின் வருகை எதிர்பார்த்திருந்தது. அவர் வராமலே போக இந்த நாய் அதற்கு பிறகு இறந்தும் போனது. இந்த நாயின் விசுவாசத்தை பாராட்டி, அந்த நன்றியை பாராட்டி, அதன் காத்திருப்பை பாராட்டி இந்த நாய்க்கு அங்கே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாய் தன் முதலாளி வருவார் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, நாம் திருவருகை காலத்தை தொடங்கியிருக்கின்றோம். கிறிஸ்துமஸுக்கு 4 வாரங்களுக்கு முன்பாக இந்த திருவருகை காலம் தொடங்குகின்றது. வழக்கமாக நாம் இதை கிறிஸ்துமஸின் பிறப்பின் ஒரு ஆரம்பமாக கொண்டாடுவோம். என்ன செய்வோம் என்றால், கிறிஸ்துமஸ் வரப்போகின்றது, அதற்காக புது துணிகள் வாங்குவோம், புத்தாடைகள் எடுப்போம், புது அலங்காரங்கள் செய்வோம் என்று நாம் முயற்சி எடுப்போம். உண்மையில் திருவருகை காலம் என்பது கிறிஸ்துமஸுக்கு தயாராவது கிடையாது. மாறாக ஆண்டவரின் 2ஆம் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பது. காத்திருப்பது அன்பார்ந்தவர்கள் நமக்கு கொஞ்சம் புதிது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் எதற்கோ காத்திருக்கின்றோம். காலையில் மாலையில் பேருந்திற்காக, ரயிலுக்காக காத்திருக்கின்றோம். வேலைக்கு போன வாழ்க்கை துணை, மகன் மகள் திரும்ப வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வாக்கு கொடுத்த ஒருவர் நம்மை வந்து பார்ப்பார் என்று காத்து கொண்டிருக்கிறோம். காத்திருப்பது என்பது புதிது கிடையாது. ஆனால் இப்போது நாம் காத்திருப்பது ஒரு சாதாரண மனிதன் வருகைக்காக அல்ல, ஒரு நிகழ்வுக்காக அல்ல, மாறாக ஆண்டவரின் 2ஆம் வருகைக்காக. நாம் காத்திருக்கும் போது தயாராக வேண்டும் என்பது முன்பாடம். அதாவது யாருக்காக காத்திருந்தாலும் அதற்காக தயாராக வேண்டும். ஒருவேளை நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வருகின்றார், அவர் பெரியவர் என்றால் என்ன செய்வோம் என்றால், அவர் வருவதற்கு முன்பாக நாம் நம்முடைய இல்லத்தை தயாராக வைத்திருப்போம். எப்படி இருக்க வேண்டும், என்ன உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட வேண்டும், வீடு எப்படி இருக்க வேண்டும், அதன் வாசல் எப்படி இருக்க வேண்டும், வருபவரை எப்படி வரவேற்க வேண்டும், வருபவரிடம் நம்முடைய குடும்பம் எப்படி பழக வேண்டும் என்று நாம் பாடங்கள்லாம் எடுத்து காத்திருப்போம். ஆண்டவரின் வருகை அப்படிப்பட்டதுதான். அவர் வரும்போது நாம் அவருக்காக காத்திருக்கும் போது நம்மையே முன் தயாரிப்பு செய்ய வேண்டும். அவர் நாளை வருவார் என்றால், அவர் வரும்போது நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த தயாராக இருத்தலைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. குறிப்பாக நற்செய்தி வாசகம் சொல்லுகின்றது, உலகத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும், நீங்கள் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் ஏற்படும். அப்பொழுதெல்லாம் மனம் தளராமல் ஆண்டவருக்காக காத்திருங்கள் என்று சொல்லுகின்றது. எப்படி காத்திருக்க வேண்டும் அதையும் இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்றன. ஆண்டவர் வரும்பொழுது எப்படி வருவாராம்? அவர் நம்மை
நீதி தீர்க்கும் நடுவராக வருவாராம். இரண்டாம் வருகிற முக்கியமான அம்சமே அவர் வரும்பொழுது நம்மை நடுத்தீர்ப்பார், நீதி தீர்ப்பார், நமக்கான நீதியை வழங்குவார் என்பதுதான். ஆண்டவர் முதல் வருகை இரக்கம் நிறைந்ததாக இருந்தது. அவர் வந்தபொழுது அவர் பாவங்களை மன்னித்தார், பாவிகளை அரவணைத்தார், அனைவரும் ஏற்றுக்கொண்டார், அனைவரும் அன்பு செய்தார். ஆனால் இரண்டாம் வருகை அவர் வரும்பொழுது அவர் விட்ட காலத்திலிருந்து இப்பொழுது வரை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நமக்கு நீதி தீர்ப்பவராக, நம்மை நடுத்தீர்ப்பவராக அவர் அமைந்து வருவார். இந்த காலகட்டத்தில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை சிந்திக்க நம்மை இன்றைய வாசகங்கள் அழைக்கின்றன. ஒரு நியாயமான வாழ்க்கையை, ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு உத்தமமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற சமயத்தில் என் வாழ்க்கை ஒரு நாள் நான் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றோமா என்று நம்மை சிந்திக்க இன்றைய வாசகங்கள் அழைக்கின்றன. நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்து வருகின்றது? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கின்றேன்? என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நியாயமுள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, அனைவரையும் அனுசரிக்கக்கூடியவனாக இருக்கின்றேனா? கடவுள் 2 கட்டளைகளை கொடுத்தார். கொடுக்கும்பொழுது சொன்னார், ஒன்று இறைவனை அன்பு செய்வது, இன்னொன்று தனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வது என்று. இறைவனை அன்பு செய்யும் ஒரு வாழ்க்கையை நான் வாழுகின்றேனா? என் வாழ்க்கை இறை சித்தத்தின்படி அமைந்து வருகின்றதா? ஒரு பக்தி உள்ளவனாக, ஒரு ஆலயத்துக்கு செல்பவனாக, என் குழந்தையை, என் குடும்பத்தை இறை பக்தியில் கொண்டு செல்பவனாக என்னுடைய வாழ்க்கை அமைகின்றதா? இன்னொன்று அடுத்திருப்பவரை அன்பு செய்வது. இறைவனை அன்பு செய்வது ஓரளவுக்கு முடியும். அடுத்திருப்பவரை அன்பு செய்வது அது எப்பொழுதுமே கொஞ்சம் கடினம். ஏன்? இறைவன் நிறைவானவர். அவருக்கென்று நாம் தருவதற்கு ஒன்றும் கிடையாது. அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார், நம்மிடம் பொய் சொல்ல மாட்டார், நமக்கு துரோகம் செய்ய மாட்டார். ஆனால் அடுத்திருப்பவர்கள் அப்படி கிடையாது இல்லையா? அவர்கள் குறையுள்ள மனிதர்கள். அவர்களுக்கென குறைகள் இருக்கும். அவர்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஏமாற்றி இருக்கலாம், நமக்கு எதிரான காரியங்கள் செய்திருக்கலாம், பொய் சொல்லி இருக்கலாம். அவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்து வருகிறது? இந்த நாய் இருக்கிறது இல்லையா, ஹச்சிக்கோ நாய். இந்த நாய் தன் முதலாளிக்காக காத்திருக்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கை ஏமாற்றத்திலேயே முடிந்து போனது பாருங்கள். இந்த நாய் மொத்தமாக 11 வருடங்கள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. இந்த 11 வருடத்தில் 1.5 வருடங்கள் மட்டுமே இந்த நாய் தன் உரிமையாளரோடு கூட இருந்தது. அதற்கு பிறகு 9.5 வருடங்கள் இந்த நாய் காத்திருந்து 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 ஏமாந்து போனது. கடைசி வரை அந்த உரிமையாளர் வரவே கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு போலியான காத்திருப்பை தருவது கிடையாது. அவர் கண்டிப்பாக வருவார். அவர் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. அவர் நம்மை ஏமாற்றப் போவது கிடையாது. அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் பொய்யானவை கிடையாது. அவர் கண்டிப்பாக வருவார். அவர் வரும்பொழுது நாம் அவரை ஏமாற்றாமல் இருக்கின்றோமா என்பதுதான் கேள்வியே. இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம். ஒரு கிறிஸ்துமஸ்க்காக தயாராகின்றோம். என்னென்ன செய்வோம்? புது துணிகள் எடுப்போம், நம்முடைய இல்லத்தை சுத்தப்படுத்துவோம், எல்லாம் செய்வோம். இதனோடு சேர்ந்து என் வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம். யாரையாவது நான் மன்னிக்காமல் இருக்கின்றேனா? அப்படி மன்னிக்காமல் இருந்தால் அந்த நபருக்காக மன்றாடி இறைவனிடமிருந்து அந்த நபருக்கான மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் உருவாக்குவோம். என்னால் யாரை அன்பு செய்ய முடியாமல் இருக்கின்றதா? அவர்களுக்காக அன்பு செய்ய முயற்சிப்போம். நான் யாரையாவது ஏமாற்றி பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோம்.
நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு முறையும், நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கான காத்திருப்புக்கான நாள் என்பதை புரிந்து கொள்வோம். திரும்பவும் சொல்லுகின்றேன், திருவருகை காலம் என்பது கிறிஸ்துமஸுக்கு 4 வாரங்களுக்கு முன்பாக வருகின்ற கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு காலம் கிடையாது. திருவருகை காலம் என்பது நம் ஆண்டவரின் 2ஆம் வருகைக்காக, அவர் நியாயம் தீர்க்கப் போகின்ற வருகைக்காக நம்மையே முன் தயாரிப்பு செய்ய திருச்சபை கொடுத்திருக்கின்ற ஒரு காலகட்டம். வேறு வகையில் சொல்லப்போக வேண்டுமென்றால், என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து என் வாழ்க்கையை நான் முறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? என் வாழ்க்கை சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறதா? என் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவளாக இயேசுவின் பாதச்சுவடுகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை குறித்து திரும்பி பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்ற காலம் இந்த திருவருகை காலம். இந்த வருட திருவருகை காலத்தை தொடங்கியிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோம். நம் ஆண்டவரோடு கூட நடந்த நம்முடைய அன்னை மரியாளின் பரிந்துரை நம்மோடு என்றென்றும் இருக்கட்டும். இதன் மூலமாக ஆண்டவர் திரும்ப வரும்பொழுது நம்மை சந்திக்கும் போது நன்று நன்று நல்ல ஊழியனே என்று நம்மை தட்டி கொடுத்து வாழ்த்துவார் என்று விசுவசிப்போம். இறை நம்பிக்கை, இறை விசுவாசம் நம்மை வழிநடத்தட்டும். ஆமென்.